வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனான பச்சை பட்டாணி வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு பட்டாணியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை. நான் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறதுனால நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போது நம்ம இந்த பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஊற வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் லிட் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பட்டாணியை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதையும் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் கீயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் அண்ட் கீ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி, சின்ன பீஸ் ஜாவித்ரி 3 சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ்க்கு தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது நம்ம பச்சை பட்டாணி வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுட்டு உப்பு சேருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக தொக்கு மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும். நீங்கள் இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சைட் பை சைடு இன்னொரு பர்னரில் தண்ணி சுட வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த சுடு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட் போட்டுருங்க. லிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே மேலே அப்படி மிதந்து நல்லா ஒரு கிரேவி பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி இது. ஃபைனலாக மல்லி இலை தூவிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லான, நான்வெஜ் கிரேவிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி. இந்த பச்சை பட்டாணி கிரேவி பூரி, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.